பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் ஃபில்லிங் இப்போ சாயில் ஃபில்லிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிராவல் சாயில் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. க்ளே சாயில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கரையான் தொல்லை, அப்புறம் வந்துட்டு பேஸ்மெண்ட் வந்து செட்டில் ஆகுறது, டைல்ஸ் இறங்குறது, அந்த மாதிரியான ப்ராப்ளமும் வருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கிராவல் சாயில் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு 100% வந்து கரெக்டான மெத்தடுங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சால்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதாவது கன்சால்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உள்ள வாய்ட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக தண்ணி உள்ளே போகும்போது தான் வந்துட்டு டைல்ஸ் இறங்குறது, உள்ள சவுண்டு வருது, டைல்ஸில் சவுண்டு வருது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகுங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு பில்டிங்கில் பேஸ்மெண்ட் இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கன்சல்டேஷன் ப்ராப்பராக பண்ணாதாங்க. கன்சல்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு போர்வெல்லில் உள்ள ஓஸ் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி வண்டி தண்ணி வாங்கி ஊற்றுறது தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுங்க. கன்சல்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிக்கு ஒரு கேப் போட்டு அதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கடப்பாரை போடும்போது தான் வந்துட்டு தண்ணி வந்து கண்டிப்பாக உள்ள வரைக்கும் போகுங்க. ஸோ வாய்ஸ் எல்லாமே அப்போ தான் அரெஸ்ட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க.